இல்ல, நீங்க சரியா கேட்கல. ஆமென், நல்லா கேட்க. எந்த செடிகள் உபத்திரவங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, அந்த செடியாகிய இயேசுவில நீண்ட காலம் நெருக்கத்தில் நிலைச்சிருக்காங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க. ஒரு நாள் வர வேண்டியது, புடிச்சா இருக்க வேண்டியது, பிடிக்கலன்னா போக வேண்டியது, வந்தால் வர வேண்டியது, போனால் போக வேண்டியது, பிடிச்சா இருக்க வேண்டியது, ஜெபம் கேட்டால் இருக்க வேண்டியது, ஜெபம் கேட்கலன்னா போக வேண்டியது, போகிறதும் வர்றதும் உள்ளே போகிறதும் இருந்தினா நீ எந்த கனியும் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது இல்லை. நான் ஆழங்களை சொல்கிறேன். நீ என்னைக்கு தெரியுமா கனிகளை டிஸ்பிளே பண்ணுவீங்க, என்னைக்கு தெரியுமா கேரி பண்ணுவீங்க? என்னைக்கு நெருக்கங்கள் வரும்போது கூட செடியாகிய கிறிஸ்துவில நீண்ட காலம் நிலைச்சிருக்காங்களோ அவங்க கனி கொடுப்பாங்க. சும்மாலாம் கனிகள் வெளிப்படாதாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சும்மா வந்து பாட்டெல்லாம் பாடி ஐயோ ஐயோன்னு குதிக்கலாம். ஆனால் கனி வெளிப்படாது. கனி வெளிப்படணும்னா நீங்க செடியாகி இயேசுவில நெருக்கத்தின் நடுவுல நீண்ட காலம் நிலைச்சு நின்றா நீங்க கனி கொடுப்பீங்க. இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. எல்லாம் நல்லா இருந்தா கர்த்தர்கிட்ட இருப்பீங்களா? எதுவுமே நல்லா இல்லாத போது இருப்பீங்களா? ஆராய்ச்சி கூட சொல்லுகிறது, பல நெருக்கங்கள் இயற்கையில வரும்போதும் செடியில நிலைச்சிருக்கிற கொடிகள் நல்ல கனிகளை கொடுக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?